ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். எல்லாம் மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நம்மளுக்காக நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார். அந்த நாளுக்கு தேவையான கிருபைகளையும் தந்திருக்கிறார். இன்றைக்கு தேவையான கிருபை உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக இந்த நாளை எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலையும் வெற்றியை தருவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் பொழுது புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். We are a new creation every day in Christ. அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் பழைய எல்லா காரியத்தையும் தேவன் ஒழித்து விட்டார், ஒளிந்து போயிருக்கிறது. நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், திரும்பவும் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் புதிய சிருஷ்டியாக புதிய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ புதிய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நம்மளுக்கு இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலுமே பிசாசு நம்மளை அப்படி புதிய வாழ்க்கையில் வாழ விட மாட்டான். நம்முடைய எண்ணங்களில், சிந்தைகளில் பழைய எண்ணங்களை விதைத்து கொண்டே இருப்பான். நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாக புதிய வாழ்க்கையை வாழக்கூடாதபடிக்கு பல்வேறு விதமான சாக்கு போக்குகளை நம்முடைய மனதில் கொடுத்து அது உண்மைதான் அப்படின்றத நம்மளை ஒத்துக்கொள்ள நம்ப வைக்கிறது தான் பிசாசனுடைய வேலை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய டெம்பர்மெண்ட், நம்முடைய கோபத்தை அவன் சரியான விதத்தில் தான் நம்ம பயன்படுத்துகிறோன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி அதை நியாயப்படுத்துவதற்கான எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பான். நான் ரொம்ப நேர்மையான ஆள், மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு நம்முடைய கோபத்தை நியாயப்படுத்துவதற்கு பல்வேறு எண்ணங்களை கொடுப்பான். அதை நாம் நம்பிட்டோம் அப்படின்னா நம்ம பழைய சிருஷ்டியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புதிய சிருஷ்டியாக வாழ முடியாதபடிக்கு நம்மளுக்கு அது ஒரு தடையாக மாறிவிடுகிறது. நம்முடைய பழைய வாழ்க்கையில், பழைய சுவாபத்தில் நமக்கு கோபம், மூர்க்கம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சுவாபம் எல்லாம் பழையதாக இருந்தது. அது பிசாசனுடைய ஆளுகையில் இருந்தது, உண்மைதான். ஆனால் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்ட நாம், புதிய நாளை சந்திக்கிற நாம் அப்படி வாழ வேண்டும் என்ற கட்டாயம் நம்மளுக்கு கிடையாது. We don't have the necessary to justify our old self because we are a new creation. நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறதுனால பழைய சுவாபங்களை நாம் நியாயப்படுத்தி வாழ வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. புதிய சுவாபத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதிய சுவாபத்தை ஏற்றுக்கொள்றதுனால நம்ம பழைய மாதிரி இல்லை, நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம், ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் நம்மளுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும். ஆனால் புதிய சிருஷ்டியாக இருக்கிற நமக்கு தேவனுடைய சுவாபம் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்காக நம்முடைய பழைய சுவாபங்களை விட வேண்டும் அப்படின்னா அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. உங்களுடைய பழைய சுவாபத்தை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை ஒரு சாக்கு போக்காக சொல்லி புதிய வாழ்க்கையை வாழுகிறத நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, இழந்து விடாதீர்கள். இன்றைக்கும் புதிய வாழ்க்கையில் தேவனுடைய சுவாபத்தில் வாழும்படிக்கு ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய பழைய எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள், சுவாபங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நியாயப்படுத்த வேண்டாம். அவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். அவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக இருக்கிறது. ஆகவே புதிய துணியை, புதிய ஆடையை அணிவது போல புதிய மனுஷனை, புதிய சுவாபத்தை இன்றைக்கு நாம் பிராக்டிஸ் செய்வோம். புதிய எண்ணங்கள், புதிய வாழ்க்கையை நாம் பழக்கமாக மாற்றிக்கொள்வோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புதிதாக இருக்கிறோம். இந்த நாளும் புதிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்களுக்காக புதுமைகளை செய்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார், உங்களையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய புதுமைகள் ஒரு நாளும் குறைந்து போகவில்லை.